ஹாய் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சன் உங்கள எந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்ல பார்க்கலாம். என்ன மாதிரி கேரக்டர் உங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும்ல, நீங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரீடிங் எடுக்க போறோம். நீங்க உங்க பெர்சன எந்த மாதிரி நினைக்கிறீங்க? உங்க கேரக்டர் வைஸ் எந்த மாதிரி பார்க்குறீங்க? உங்க பெர்சன் உங்கள எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி இந்த ரீடிங்ல பார்க்கலாம். எல்லாருக்கும் பொருந்தும். யார் வேணாலும் பார்க்கலாம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, யாருனாலும் இந்த ரீடிங் பார்க்கலாம். இது ஜஸ்ட் உங்கள் கேரக்டர் எந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ரொம்ப ஒரு தைரியமான ஆளாக தான் உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்டு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் அண்ட் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். இன்னும் நான் டாமினேட்டிங் மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் லவ்வபிளான ஒரு கேரக்டர். நீங்கள் ஒரு லவ்வால் யாரை வேணாலும் அடக்குவீங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் ரொம்ப தைரியமான ஒரு கேரக்டர். எந்த விஷயத்தையும் தனியாக நீங்கள் போராடுவீங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப தைரியமான பர்சன், அது மட்டும் இல்லை, பட் கொஞ்சம் ஈகோ, கோவம் எல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. பார்க்கலாம் வேறு எப்படிலாம் பார்க்குறாங்க. ஸ்பை, என்ன தப்பு நடந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. மெயினாக உங்கள் பர்சனை நீங்கள் நிறைய ஸ்பை பண்ணியிருப்பீங்களா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சனை உங்களை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டை போடுற கேரக்டர். பழசில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கோம்ல, அதையே பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுற மாதிரியான ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்கிறதா அவங்க பர்சன் நினைக்கிறாங்க. அண்ட் நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக, நான் இங்கே லவ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஆள் மாதிரி பார்க்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, டாமினேட்டிங் பண்ணுறது, அடக்கிறது, அந்த மாதிரி கேரக்டர். நீங்கள் கொஞ்சம் எதை நினச்சாலும் சீக்கிரமாகவே அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். மற்றவங்க மாதிரி ஒரு சிலர் ரொம்ப யோசிப்பாங்கல்ல, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது டக்குன்னு நீங்கள் பண்ணுவீங்க. கொஞ்சம் தைரியமான ஆளாக தான் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் பர்சன் ரொம்ப தைரியமான ஆளாக பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு லக்கி பர்சனாகவும் பார்க்குறாங்க. நீங்கள் தனியாக மேபி பார்க்குற பர்சன் ரொம்ப தனியாக இருக்கிற ஒரு பர்சன் நினைக்கிறேன். மேபி ஒரு சிலர் அன்மேரிடாக இருக்கலாம், இல்லை செப்ரேஷன், ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது. தனியாக இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன சொல்கிறது, யாரும் இல்லைன்னா கூட அந்த தனிமையை நீங்கள் ரொம்பவே விரும்பி அது கூட இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த தனிமையிலேயே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்கள பார்க்குறாங்க. அண்ட் உங்களை இன்னொரு விஷயம் எப்படி பார்க்குறாங்கன்னா, சம்டைம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் மாதிரி நினைக்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் உங்கள் பர்சனை அடக்கி வைக்கணும். ஏன்னா நான் இதில் நிறைய அந்த அடக்கிறது, டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சனை அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது அன்பால் இருக்கட்டும், இல்லை அதிகாரத்தால் இருக்கட்டும், ஏதோ நீங்கள் உங்கள் பர்சனை அடக்கி வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்கள் பர்சன்ட்டு இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை பார்த்ததுமே கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் அதையே திங்க் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர மாட்டீங்க. அந்த நடந்த விஷயத்தையே நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒழுங்காக தூங்குறது கிடையாது, என்ன சொல்கிறது, ஒழுங்காக செல்ஃப் கேரை பார்க்குறது கிடையாது. அதையே நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. உங்களோட கேரக்டர் அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப தைரியமான பர்சனும் தான். சீக்கிரமே எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் பர்சன் ஏதாவது போய் சொன்னாலோ இல்லை ஏதாவது மறைச்சாலோ நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருந்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு கேரக்டருமே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக நடந்துச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் அதையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. பட் நீங்கள் ரொம்ப ஸ்பை பண்ணுவீங்க போல், எதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க.
10 ஆஃப் வான்ஸ் நீங்கள் எவ்வளோ அதாவது அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் அதை தாங்குவீங்கங்க அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ சுமை இருந்தாலும் நீங்கள் வந்து அதை தாங்குவீங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, சம்டைம் வந்து நீங்கள் தேவையில்லாத பாரத்தை கூட சுமந்துக்கிட்டு அதை வந்து நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா வந்து உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. நடந்து முடிஞ்சதே நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாத பாரத்தை வந்து நீங்கள் சுமப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் வந்து உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. தேவையில்லாத ஏதாவது நினைக்கிறது, நடந்து முடிஞ்சதையே நினைக்கிறது, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நினைக்கிறது. உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருந்தால் அது முடிஞ்சிருந்துருக்கும். பட் அதை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருவான்னு சொல்லி யோசி ஃபீல் பண்ணி தேவையில்லாமல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கூட்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பர்சன் அப்படி தான் பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு லவர் மெட்டீரியல் தான். அவங்கக்கிட்ட வந்து லவ் அண்டு வைஃப் மெட்டீரியல் உங்களை வந்து அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ரொம்ப ஜென்யூனான பர்சன். நீங்கள் வந்து ஒரு அன்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அளவுக்கு மீறி நீங்கள் வந்து அன்பு கொடுப்பீங்க. நான் அதை தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்கள் பர்சன் அப்படி தான் பார்க்குறாங்க. அது அன்பாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன்னாலும் சரி, நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சப்போஸ் நீங்கள் யாரையா விரும்பி இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களால் முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப வந்து லவ்லி பர்சன் அண்ட் வந்து ஒரு வைஃப் மெட்டீரியல். நீங்கள் ஒரு லவ்வர் தான். பட் வந்து அந்த லவ் வந்து ஒரு அளவுக்கு மீறி இருக்கிறதா தான் அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவீங்க, ரொம்ப ஏன்னா ஜெனுவனாக இருக்கிறீங்க, அளவுக்கு மீறி அன்பு கொடுக்குறீங்க. அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு அளவுக்கு தானே இருக்கணும். அது அளவுக்கு மீறி போகும்போது ஒரு டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி 24 ஹவர்ஸும் வந்து நம்மளே நினச்சிட்டு இருக்கணுங்கிற மாதிரியாக உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க உங்களை பற்றி. நீங்கள் அந்த மாதிரி தான் இருப்பீங்க, எப்போவுமே வந்து உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர். சில பர்சன் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கீங்க போல். 24 ஹவர்ஸும் அந்த லவ் அந்த மாதிரி கூடவே இருக்கணும், 24 ஹவர்ஸ் சேட் பண்ணணும், நம்ம அதிலே இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த்து, ரொம்ப என்ன விஷயம் நடந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட தைரியம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு லவ்வில் மாட்டிக்கிட்டால் மட்டும், லவ்வோ ஏதோ ஒரு விஷயம் எமோஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டால் மட்டும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து தைரியமான ஆள் தான். எல்லாத்தையும் வந்து வேகமாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஆளாக தான் அவங்க பர்சன் பார்க்குறாங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து தாங்கிக்கிற ஒரு மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. ஆனால் தேவையில்லாத பாரத்தெல்லாம் நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறது மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். தேவையில்லாத பாரத்தெல்லாம் சுமந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சுமந்துக்கோங்க. ஏன்னா நான் அதை பார்க்குறேன். நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு எமோஷனலையோ இல்லை ஏதோ சம்திங்கை சுமந்துக்கிட்டு அதையே நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப நல்லா எல்லாருக்கூடையும் பேசக்கூடிய ஒரு ஆள் தான். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாலியாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள். உங்களால் வந்து பேசாமலாம் இருக்க முடியாது. நான் எல்லாருக்கூடையும் வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பேசி அந்த கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அந்த மாதிரி தான் தெரியும். சம்டைம் வந்து நீங்கள் தனியாமல் இருப்பீங்க, சம்டைம் வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஜாலியாக நீங்கள் வந்து ரொம்ப டேலண்டடான பர்சன் மாதிரி உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப வந்து சின்சியராக இருப்பீங்க. அண்டு வந்து இல்லைனா வந்து நீங்கள் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. பட் அதில் வந்து நெகட்டிவும் இருக்குது. சம்டைம் அது வந்து ஈகோவாக இருக்கும். ஸ்ட்ரென்த் கார்டு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஈகோத்தனம் இருக்கும். எல்லாரையும் டாமினேட்டிங் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். இது வந்து ஒரு குழந்தைத்தனமாக எப்போ பார்த்தாலும் ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நோட்டம் விட்டுட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ பழைய விஷயத்தில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி போட்டு கிளறி அதை மறுபடியும் சண்டையாக்குறது, அந்த மாதிரி சில நல்ல குணமும் இருக்குது, சில தேவையில்லாத குணமும் இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆக்ஷனாக இருங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா நீங்கள் தைரியமான பர்சன் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா டக்குன்னு முடிவு எடுங்க.
இது தேவையில்லாத ஒரு குணம் இருக்குது, நான் அதை சொல்லிடுறேன். ரொம்ப எதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது, தேவையில்லாத பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறது, இந்த 2 கேரக்டரையும் விட்டுக்கோங்க. அண்ட் வந்து கொஞ்சம் அடிக்ஷன் வந்து விட்டுருங்க. லவ்வாலும் சரி, வேறு ஏதாவது அடிக்ஷன்னாலும் சரி, எல்லாமே ஒரு லிமிட்டட். ஓகே, ஏன்னா லவ் வந்து அது ஓவருக்கு அதிகம் பார்க்கும்போது நம்மளால் அது வெளியே வர முடியாது. ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத குணத்தை வந்து கொஞ்சம் கம்மி, உடனே கட் ஆஃப் நான் பண்ண சொல்லலை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறீங்க, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கிறீங்க. அதை தான் நான் பார்க்குறேன். ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப வந்து வீக்காகி வந்து ரொம்ப அழுது புலம்புறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை இப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வைஃப் மெட்டீரியல், ஒரு லவ்வபிளான ஒரு பர்சன். உங்களை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருப்பீங்க. ஒரு லவ் வந்து ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை அவங்க உங்களுக்கு லவ்வை கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு ஜென்யூனாக இருப்பீங்க. அதை தாண்டி உங்களால் வெளியே போக முடியாது. நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அன்பு எல்லாம் எமோஷ்னல் 2 டைப் இருக்குல்ல, ஆங்க்ரி ஆனாலும் ஓகே, லவ்னாலும் சரி, அன்புனாலும் சரி, கோவனாலும் சரி, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு மீறி போகும்போது கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் தெரியும். ஏன்னா இங்கே டாக்ஸிக்கான ஒரு விஷயம் தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த சில விஷயத்த நீங்கள் மாற்றிக்கோங்க. அன்புனாலும் சரி, கோவனாலும் சரி, ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 2 விஷயமே உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப லிமிட்டை தாண்டி போகுது. ஸோ அந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேலன்ஸ் பண்ண தெரியும் போது கூட தெரிஞ்சாலே நம்ம வந்து லைஃப்பில் வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் வர்றது வந்து குறையும். ஸோ வந்து உங்கள் பர்சன் உங்களை இப்படி தான் நினைக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது எனர்ஜி. ரொம்ப எமோஷ்னல் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே ஆனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியல. கோவம்னாலும் வந்து அல்டிமேட் லெவலில் போகுது, எமோஷன்னாலும் தாங்கி கொள்ள முடியாத அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஸோ பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி உங்கள் பர்சன் உங்களை நல்ல விதமாக தான் பார்க்குறாங்க. சில நல்ல குணமும் இருக்கிற மாதிரி தான் இப்போ தெரியுது. நீங்கள் ஒரு வைஃப் மெட்டீரியல், லவ்வபிள் பர்சன், ரொம்ப ஸ்ட்ரென்த், அந்த மாதிரியான விஷயம்லாம் நல்ல விஷயம் நிறைய பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை இப்படி தான் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்சன் எப்படி பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் பர்சனை எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் உங்கள் பர்சனை எந்த மாதிரி பார்க்குறீங்க, அதுவாக வந்து விழுது 2 கார்டு. உங்கள் பர்சனை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ரொம்ப வந்து உங்கள் பர்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ரொம்ப வந்து அட்ராக்டிவான ஒரு பர்சனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா வேலையும் செய்யணும். ஆக்சுவலாக உங்கள் பர்சன் வந்து லவ்வபிள் கேரக்டர் கிடையாது, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங், கொஞ்சம் ப்ளே பாய், அந்த மாதிரியான எல்லா கேரக்டர்ஸும் இது இருக்கும். கொஞ்சம் ப்ளே பாய் அண்ட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இதில் லவ் கேரக்டர்ஸ் வர பார்த்தீங்களா, நான் சொல்ல. உங்கள் பர்சன் வந்து எப்போவுமே வந்து ராஜா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆள். நீங்கள் அவங்கள அப்படி தான் பார்க்குறீங்க. அவங்க அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான். நம்ம வந்தாலே தனியாக தெரியணும், அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அந்த கெத்து காணிப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டாமினேட்டிங் அண்ட் கெத்து. ஸோ கொஞ்சம் நார்சிசிஸ்ட் பிஹேவியர்லாம் இருக்குது. எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோ இல்லை யார் கூடயா சேர்ந்தோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், நிறைய கேர்ள்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து பொண்ணுங்க கூட கொஞ்சம் நல்லாவே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது, க்ளோஸ் மீன்ஸ் நான் தப்பாக சொல்ல வரல, கொஞ்சம் கலகலன்னு இருக்கிறது. அது எப்படி சொல்கிறது, சில பேருக்கு வந்து பொண்ணுங்களுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்கும்ல, பேச தோணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் நினைக்கிறேன் உங்கள் பர்சன். நிறைய சாய்ஸ், எப்போவுமே வந்து கன்ஃபியூஸாகவே இருக்கிறது உங்கள் பர்சன். இது இல்லைன்னா இன்னொரு சாய்ஸுங்கிற மாதிரியே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாய்ஸ், ஏதாவது ஒரு போட்டி, ஏதாவது ஒரு சண்டை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பர்சனை பார்க்குறீங்க. இன்ட்ரெஸ்டிங். ஏதாவது ஒரு சாய்ஸ் தேடிட்டே இருக்கிறது, பெட்டர் ஆப்ஷன் தேடுறது. பெட்டராக வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, எப்பவுமே வந்து கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறது, கொஞ்சம் போட்டி போடுறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டி போட்டுகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நல்லாவே தெரியுது உங்கள் பர்சன் வந்து அவங்களோட கரியர், அவங்களோட கெத்து,
சாய்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் வேறு எதையுமே அவங்க கண்டுக்கிறது இல்லை போல். நீங்கள் அவங்கள அப்படி தான் பார்க்குறீங்க. எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, நம்மளை எல்லாரும் பார்க்கணும், அந்த மாதிரி நம்மளை எல்லாம் பார்க்கணும், நம்ம வந்து ஒரு ராஜா மாதிரி தெரியணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டான கேரக்டர். உங்கள் பர்சனுமே வந்து சம்டைம் வந்து ஆக்ஷன் இருப்பாங்க, ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லை. தேவையான நேரத்தில் வந்து ஏதாவது முடிவு எடுக்கிறது அந்த மாதிரியாக தான் நீ பார்க்குறீங்க. கொஞ்சம் ரொம்ப டிலேயாக தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. கொஞ்சம் வந்து ஸ்லோ இருக்குது. ஒரு விஷயத்த சொன்னால் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க. ரொம்ப டிலே பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. மேபி வந்து அவங்க வந்து நிறைய வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்களா இருக்கும், யோகா அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் பர்சன் பண்ணுற ஹேபிட் இருக்கா இருக்கும். மேபி ஜிம் அந்த மாதிரி எங்கேயாவது போய் ஃபிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பண்ணுவாங்களா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தெரியுது. அண்ட் வந்து நிறைய பேர் கூட வந்து ஜாலியாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, அந்த மாதிரி லவ் நான் சொல்ல வரல. நிறைய பேர் கூட வந்து ஹாப்பியாக இருக்கிறது, எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து கலகலன்னு பேசுகிறது, சிரிக்கிறது, எல்லாரையும் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்குது. அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க, அவங்கள வந்து எல்லாரையும் பார்க்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பார்க்குறேன். அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க, பட் அவங்கள வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்குறதுல வந்து நான் சொல்ல விரும்பலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து அவங்கள பார்க்கணுன்னு நினைப்பாங்க, பட் அவங்க யாரையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து அந்த டைமில் வந்து அவங்க வேலையை பார்க்குற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு இருக்குது. எஸ், நிறைய சாய்ஸஸ். என்ன விஷயம் பண்ணாலுமே எது பெட்டர் ஆப்ஷன் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சாய்ஸ் இல்லை. பல ஆப்ஷன் எப்போவுமே வந்து கையில் வச்சுப்பாங்க. ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுக்கிறது கிடையாது, மல்டிபிள் சாய்ஸ்லாம் வச்சுப்பாங்க. அண்ட் வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ரொம்ப கொஞ்சம் டேலண்டான பர்சன். நீங்களுமே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஓகே, எல்லாருக்குமே வந்து ஒரு வேளை செலவு பண்ணுவாங்களோ, தேவையில்லாத செலவு கூட இருக்கலாம். நல்ல செலவும் இருக்குது, தேவையில்லாத செலவும் இருக்குது. ஸோ யார் வந்து ஹெல்ப் கேட்டாலும் வந்து உங்கள் பர்சன் வந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஏதாவது வந்து ஹெல்ப் கேட்டால் வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் பர்சன் வந்து டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மாதிரி தெரியுது. யாராவது ஒருத்தங்க உதவியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மணி உதவியோ இல்லை வேறு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா, உங்கள் பர்சன் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. மேபி வந்து அது நல்லவங்களோ கெட்டவங்களோ யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஒரு வேளை வந்து நம்மளை தப்பு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்களோ இல்லை நல்ல மனசில் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ யார் ஹெல்ப் கேட்டாலும் உங்கள் பர்சன் வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியுது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவாங்க அண்ட் வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். யார் என்ன மணி கேட்டாலும் கொடுப்பாங்க. கடன் காசு அந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் கொடுப்பாங்க. ஓகே, எப்போவுமே ஒரு ஹைஃபைலேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல். நம்மளை வந்து இது தனியாக பார்க்கணும் அந்த மாதிரி. பார்க்கலாம், ஒரே ஒரு கார்டு எடுக்கும். எப்பவுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸான மூட்லேயே இருப்பாங்க போல். கொஞ்சம் நெகட்டிவ் மைண்டு. உங்கள் பர்சனை சுற்றி நிறைய நெகட்டிவ் மைண்டும் இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது, ஸ்டேபிளான ஒரு மைண்டு தெரியல. ஒர்க் பிளேஸ் அண்ட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து அவங்களோட டார்கெட் இருக்குது தவிர வேறு வந்து பர்சனலாக வரும்போது அவங்களுக்கு வந்து குழம்பிடும். இப்போ லவ் மேரேஜ்னு வரும்போது உங்கள் பர்சனுக்கு வந்து சாய்ஸஸ் தேட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை வந்து இன்டிசிஷனுக்கு போயிடுவாங்க. இதுவா இதுவா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியுது. சூஸ் பண்ணிக்கிட்டு தப்பாக சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடி வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பர்சனை இப்படி தான் பார்க்குறீங்க. ரொம்ப சார்மிங்கான ஒரு பர்சன், பட் ரொம்ப டிலே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, நம்ம சொன்னோம்னா அது பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அவங்க காரியத்தை பார்த்த பிறகு தான் அடுத்தது. ஏன்னா நம்ம காரியத்தை பார்க்க மாட்டாங்க, நம்ம சொன்ன விஷயத்த பண்ண மாட்டாங்க. புதுசாக யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க கேட்குற ஹெல்ப்பை பண்ணுவாங்க. நம்ம கேட்டால் வந்து அந்த ஹெல்ப்பை பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாரோ வந்து ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது கேட்கும்போது டிலே பண்ணுற மாதிரி தெரியுது. பட் அவங்க ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். அண்ட் வந்து ரொம்ப அந்த ஒவ்வொரு கண்ட்ரியாக சுற்றுறது, இல்லை வேறு ஊருக்குள்ளே சுற்றுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் போல். அவங்களுக்கு கடல் தாண்டி போகிறது,
எங்கேயாச்சும் போய் வந்து கடல் தாண்டி போகிற மாதிரி தெரியுது. நான் இங்கே நிறைய கடல் பார்த்துட்டேன். அவங்களுக்கு கடல் தாண்டி எங்கேயாச்சும் சுற்றிட்டே இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி கடல் தாண்டி போகிறது, வேறு ஊருக்கு போகிறது, எங்கேயாச்சும் போகும்போது அவங்களோட ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது. எப்பவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் சுற்றிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது, சாய்ஸஸ் இங்கே போகலாமா அங்கே போகலாமா, எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறது அந்த மாதிரி. பட் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அவங்க மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. அது ஒர்க் விஷயமானும் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். அவங்க சாய்ஸ் பண்ணுறாங்க, இதுவா அதுவா அந்த மாதிரி. எல்லா விஷயத்திலும் சாய்ஸ் இருக்கிறது கரெக்ட் கிடையாது. அது கொஞ்சம் பேட் ஹேபிட்டு தான். அண்ட் வந்து நிறைய போட்டி இருக்கும். சம்டைம்ஸில் வந்து எங்கேயாச்சும் போகும்போது அவங்க தேவையில்லாத ஒரு சண்டை வந்துடும். ஏதாவது பேச்சுவாக்கில் வந்து தேவையில்லாமல் ஒரு சண்டை வந்து ப்ராப்ளம் ஆயிரும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஜாலியாக பேசும்போது சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளத்தில் வந்து முடிஞ்சிடும்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் பர்சனுக்கு நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. சும்மா நம்ம ஏதாவது பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விடுற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி. பட் அவங்க ரொம்ப வந்து ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்குது. நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் ஒரு லவ் இருக்குது. அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஆழமான ஒரு லவ் இருக்குது. பட் அந்த லவ் அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த லவ்வுக்கு அவங்க கரெக்டான பர்சனாக சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது. அவங்க வந்து அந்த லவ் வந்து யாருக்கு கரெக்டாக கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். மற்ற யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். அதை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்குப்பேங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஒன்று அந்த மாதிரி இருப்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா வந்து எல்லாரிடையும் ஃப்ளர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது. லவ்வை யாருக்கும் கொடுக்காம கடைசி வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கும் வரமாட்டாங்க, அவங்களே வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது, அந்த விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுறேன். அவங்க மேபி அவங்க பர்சன் வந்து ஒரு பிரேக்கப்பான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறேன். ஏற்கனவே வந்து அவங்க லைஃப்பில் வந்து யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களால அவங்க பர்சன் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே யாராவது வந்தால் அந்த லவ்வை கொடுக்குற மாதிரியான கொடுக்கும்போது யோசிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்காங்க. மறுபடியும் நம்ம ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட டார்கெட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அது ரொம்ப டார்கெட் ஓரியன்ட். அவங்க நினச்சது நடக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க ஒரு விஷயம் நினச்சிட்டாங்கன்னா அது நடந்தே தீரணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள பர்சன். நீங்கள் அவங்கள அப்படி தான் பார்க்குறீங்க. அவங்க நினச்சது நடக்கணும் அந்த மாதிரி. அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்குமே ஃபீலிங் இருக்குது. அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் சம்டைம் வந்து எதையோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப ரேர் தான். எப்போவுமே வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி நடக்கும். நம்ம சம்டைம்ஸ் வந்து 15 நாளில் வந்து நம்ம நல்லா இருப்போம், 15 நாள் நம்ம வந்து ரொம்ப மாதிரி ஆயிடும்ல. பட் உங்கள் பர்சன் வந்து ஒரு 20 டேஸ் நல்லா தான் இருப்பாங்க, 25 டேஸ். அந்த 5 நாள் மட்டும் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்து சோகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் மாதிரி தெரியுது. அவங்களுக்கு பல சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இதை நினச்சே வருந்துறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால தான் நான் பார்க்குறேன். நிறைய சாய்ஸஸ் இருக்குது. எனக்கு ஒர்க் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஸோ இதை நினச்சி நான் வருந்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. ரொம்ப சாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய சாய்ஸஸ். ஸோ உங்கள் பர்சனோட கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்குது. பட் அது அவங்க பத்திரமா வச்சுட்ருக்காங்க. இல்லைலாம் சொல்ல முடியாது. என்ன தான் ராஜாவாக இருந்தாலும் எல்லோரும் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சாலும் அவங்களுக்கும் அவங்க மனசில் ஒரு லவ் இருக்குது. அது உங்களுக்குமே தெரியும். நீங்கள் அவங்கள தான் பார்க்குறீங்க. அவங்க லவ்வபிளான பர்சன் தான். பட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை ஏற்கனவே நடந்த சில விஷயம்னால அவங்க வந்து அதை பத்திரமா வச்சுருக்க மாதிரி தெரியுது. அதனால அவங்களோட டார்கெட் வந்து எல்லாரையும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு இவங்க கரெக்டாக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு அந்த மாதிரியே பழகுறாங்களான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு மைண்டில் தான், ஆல்வேஸ் வந்து கன்ஃபியூஸ் மைண்டில் தான் இருப்பாங்க. பார்க்க தான் ராஜா மாதிரி இருக்கும். பட் எப்போவுமே ஒரு சாய்ஸஸ் கன்ஃபியூஸ் மைண்டில் எப்பப்போ இருக்கும். அப்பப்போ வந்து தலைகளாக தொங்கிடுவாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் ரொம்ப யோசிப்பாங்க. உங்கள் பர்சன் ரொம்ப யோசிக்கிற பர்சன் மாதிரி தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப நேரம் யோசிக்கிறது, ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, சாய்ஸஸ் தேடிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவங்கள இப்படி தான் பார்க்குறீங்க. ஓகே, ரொம்ப சாமிங்கான பர்சன். ரொம்ப லவ்வும் இருக்குது, லவ் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து உங்கள் பர்சனோட கேரக்டர். அவங்க உங்களை எப்படி பார்க்குறதும் நீங்கள் வந்து அவங்கள எப்படி பார்க்குறதுமான ஒரு விஷயம். நாட் பேட், நல்லா தான் இருக்குது. பட் சில தேவையில்லாத குவாலிட்டிஸும் இருக்குது.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங். நீங்கள் வந்து உங்கள் பர்சனை எப்படி திங்க் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் பர்சன் வந்து எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்கங்கிறதுக்கான ஒரு ரீடிங். ஓகேவா? ஸோ டேக் கேர், பாய்.